வெல்கம் பாஸ் வணக்கம் மக்களே. சென்னை கோயம்பேடு ஆரஞ்சு பழ மார்க்கெட் வந்திருக்கோம். ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் சென்னை கோயம்பேடு மார்க்கெட் தாராளமாக சொல்லலாம். இங்கே ஆரஞ்சு பழ மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே ஆரஞ்சு பழங்கள் பல கடைகள் இருக்குது. அதை ஒரு நல்ல கடையை தேர்ந்தெடுத்து ரொம்ப கம்மியான விலைங்களாக இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி கடைகளுக்கு தேர்ந்தெடுத்து போகிறோம். இவங்க கிட்டே வந்து வியாபாரிகளும் வாங்குறாங்க, அதுவும் பொதுமக்களும் வாங்குறாங்க. இங்கே பாக்ஸ் தான் வாங்கணும். இங்கே 1 கிலோ 2 கிலோ வாங்க முடியாது. ரொம்ப கம்மி விலையாக வாங்கணும் ஆசைப்பட்டீங்க தாராளமாக வந்து வீடியோவும் கடைசி மட்டும் பாருங்கள் மக்களே. அப்போ தான் நீங்கள் பயன்பெறுவீங்க. மக்களே, நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்த நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெறணும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆரஞ்சு பழங்கள்லாம் வழங்கிட்டு ரொம்ப கம்மியான விலைங்க இந்த கடையில் தந்துட்டு இருக்காங்க. கணவன் பாருங்க 107 105 சரிங்களா. ஸோ இவங்கள்ட்ட தான் வந்து விலையெல்லாம் எவ்வளோ கேட்கலாம். ஆனால் இப்போ ஆரஞ்சு பழம் இருக்குல்லண்ணா, 1 கிலோ எவ்வளோ விலை போயிட்டு இருக்கு? ஆரஞ்சு பழம் 85 ரூபா 90 ரூபா போகுது. 85 ரூபா 90 ரூபா போயிட்டு இருக்கு. இப்போ சின்ன பழங்கள்லாம் வந்து எவ்வளோனா 85 ரூபாவா? அது 80 ரூபா வரும். 80 ரூபா அப்படியே அமைக்கலாம். இப்போ 80 ரூபா அது இந்த மாதிரி தந்துருக்காங்க பாருங்க. பாருங்க மக்களே, 80 ரூபாய்க்கு தந்துட்டு இருக்காங்க சின்ன பழங்கள்லாம். 85 ரூபா. பெரிய பழம் 85 ரூபா. சரிங்களா. இப்போ வந்து நம்ம ஹோல்சேல் கடைக்கு வந்துருக்கு மக்களே. அதனால பாக்ஸ் தான் வாங்கணும் சரிங்களா. இங்க ஒரு பாக்ஸ், இங்க ஒரு பாக்ஸ். இப்போ சின்ன பழம் சொல்றீங்களா? சின்ன பழம் 1200 ரூபா வரும். 15 கிலோ 1200 ரூபா கம்மி பண்ணி தரீங்க. ஆமா, 1200 மக்களே. சூப்பரா இருக்கு பாருங்க. பெரிய பழம் வந்து 1300 ரூபா தரும். 1300 ரூபா. சூப்பரா விலையில போயிட்டு இருக்கு பெரிய பழங்கள்லாம். தாராளமாக வாங்கி பயன்பெறலாம் மக்களே. மக்களே, இந்த ஆரஞ்சு பழங்கள் எப்படி பயன்படுத்துவோம் பார்த்தீங்கன்னா, ஜூஸுக்கு தான் ரொம்ப பயன்படுத்துவாங்க. அதிகபட்சமான ஜூஸ் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பழம் வச்சுருப்பாங்க. விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் அடுத்த ஒரு பழம் இருக்குது, ஸ்வீட் ஆரஞ்சு சொல்லுவாங்க. அந்த விலைக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 180 ரூபாலேருந்து ஒரு 200 ரூபா அந்த விலையில் இருக்கும் 1 கிலோ விலை. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 10 கிலோ பாக்ஸில் வாங்குற மாதிரி இருக்கும். மக்களே, இந்த ஸ்வீட் ஆரஞ்சு பழங்கள் வந்து தோல் உரிக்க வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள் ஜூஸும் போடுவாங்க. வேறு லெவலாக டேஸ்ட்டும். இப்போ கடை பேக்ரவுண்ட்னு பாருங்க, இங்கே பழங்கள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ பழங்கள்லாம் பாருங்க, ஃபுல்லாக ஆரஞ்சு பழம் பாக்ஸாக இருக்குது பாருங்க மக்களே. நல்ல பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக்கிங் பண்ணுறாங்க பாருங்க. இப்போ பழங்கள் நல்லா வெளியே தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஆப்பிள் வந்து எவ்வளோ விலை போயிட்டு உங்கள்கிட்ட? இது வந்து 18 கிலோ. ஆமாம், 80 பீஸ் வரும். 3400 ரூபா. 3400 ரூபா. 18 கிலோ. இது டர்க்கி ஆப்பிள். ஆமாம், 120 பீஸ் வரும். 120 விலை வந்து 3200 ரூபா. ஃபர்ஸ்ட் ஒரு பழம் சொன்னீங்களா, ஆப்பிள் சொன்னீங்களா? இது எந்த ஊரில் வருது நம்மளுக்கு? இது நியூசிலாந்துலேருந்து வருது. நியூசிலாந்து வருது. நியூசிலாந்து வந்து 18 கிலோ வரும். ஆமாம்மா, விலை வந்து 3400 ரூபா. சரிண்ணா. இப்போ அடுத்தபடி சொல்லுங்க, இந்த பழம் எங்கே வருது? இது டர்க்கிலேருந்து வருது. டர்க்கிலேருந்து 120 பீஸ். 3200 ரூபா ரேட். 3200. இப்போ 18 கிலோ வரும். இப்போ ஆப்பிள் பழம் விலை ஏறி இருக்கானே இப்போ? ஆமாம், இப்போ அன்சீசன் ஆப்பிள் விலை அதிகம். அதிகமாக போயிட்டு இருக்கு. ஓ சரி. ஒரு 15 நாளில் சீசன் வந்துடும். இந்தியா ஆப்பிள் வரும். ஓ, இந்தியன் ஆப்பிள் கொஞ்சம் கம்மியாக. ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதால நம்ம உடலுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு ஒரு லிஸ்ட்டாக இருக்குது மக்களே. வாங்க பார்க்கலாம். ஆரஞ்சு பழங்கள் என்னென்ன விட்டமின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விட்டமின் சி இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏல இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நோய் சக்தியை அதிகரிக்கும் சரிங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரும ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. மூணாவது பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நான்காவது பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. ஆறாவது பார்த்தீங்கன்னா எடை கட்டுப்பாடு ரொம்ப நல்லது. ஏழாவது பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் உருவாக அபாயத்தை வந்து குறைக்க உதவுமாது. எட்டாவது பார்த்தீங்கன்னா உடல் சோர்வை வந்து குறைக்கும். ஆரஞ்சு பழங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பழம் சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பழம் இல்லை 2 பழம் சாப்பிடலாம் தாராளமாக. மக்களே, இந்த லைன் ஃபுல்லாக பாருங்க, ஆரஞ்சு பழம் பாக்ஸ்லாம் இருக்குது பாருங்க. ஃபுல்லாக ஹோல்சேல் நீங்கள் பெரிய ஒரு கடைங்க தான். இப்போ ஆரஞ்சு பழங்களாக இருக்குன்னா ஒரு பாக்ஸ் வாங்கலன்னா எவ்வளோ நாள் பயன்படுத்தலாம்னா? வெளியே வச்சா ஒரு 10 நாள் 15 நாள் வரையும் இருக்கும். 10 நாள் 15 வச்சா 1 மாதம் வரையும் தான். ஓ அப்படிங்களா. நான் இந்த பழங்கள்லாம் எந்த ஊரில் நம்மளுக்கு வருதுன்னா? எகிப்துலேருந்து வெளிநாட்டிலேருந்து வருது. அப்படிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வருது இல்லையா? தமிழ்நாடு இப்போ சீசன் கிடையாது. சீசன் கிடையாது. அதெல்லாம் 3 மாதம் ஆகும். சரி. இப்போ ஜூஸ்லாம் போடுங்க, சார்ஜ் வருமா? ஜூஸுக்கு தான் இதான் அதிகம். அப்படிங்களா? ஜூஸ் இதான் நல்லா இருக்கும். ஓ பார்த்துங்க மக்களே. நான் ஆரஞ்சு பழம் பாக்ஸ் இருக்குல்லண்ணா, எவ்வளோ கிலோலாம் ஸ்டார்டிங் கிடைக்கும் நம்மளுக்கு? இல்லை, ஒரே வெயிட் தான். 15 கிலோ வெயிட். எல்லாமே 15 கிலோ கிடைக்கும். 1200 1300 ஹோல்சேல் ரேட். ஓ, இப்போ பழங்கள் தேவைப்படுதுன்னா எத்தனை மணிக்கு மார்க்கெட் உள்ள வரலாம்? அந்த 4 மணிக்கு ஓப்பன் ஆகுது. 4 மணிலேருந்து எத்தனை மணிக்கு முடியும்ப்பா? ஈவினிங் வரையும் இருக்கு. எப்போனா வாங்கிக்கலாம். ஈவினிங் இருக்கு. ஓ மக்களே, இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் பழம் பாக்ஸாக வச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக இருக்கு பாருங்க. மக்களே, நம்மளுக்கு ஆரஞ்சு பழம் தேவைப்படுது. மார்க்கெட் என்ன டைமிங் வரலாம் பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 4 மணிலேருந்து மதியம் ஒரு 11 மணி 11 மணிக்குள்ளே வந்துடுங்க. ஹோல்சேல் கடையும் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த மாதிரி டைமிங் உள்ளே வந்தால் தான் வாங்க முடியும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா வந்து ஒரு சில கடைகளை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போல்லாம் வந்து வேஸ்ட் தான். மக்களே, கடை பெயர் பார்த்தீங்கன்னா KRK. கடை நம்பர் பார்த்தீங்கன்னா TD 105 TD 107. இது கடை பெயர். நீங்கள் கேட்லேருந்து கேட்டு கூட தாராளமாக இங்கே வரலாம். இங்கே என்ன கேட்டில் வரணும்னு பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு பழ மார்க்கெட் சொல்லுவாங்க. நீங்கள் அதுவில் வாங்க. வாழைப்பழ சந்தை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பக்கத்துலேயே தான் வந்து இந்த கடைகளாக இருக்குது. கோயம்பேடு மார்க்கெட்டில் பழங்களாக வாங்குறது பொதுவாகவே வந்து நேரடியாக தான் வாங்கணும். இங்கே மொத்த வியாபார மார்க்கெட் சொல்லுவாங்க. மக்களே, இப்போ மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோலாம் பார்க்கலாம். ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.
ஸோ நிலையில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக வந்து ஆரஞ்சு பழம் அடுக்கி வைப்பாங்க. ஸோ நல்ல பழங்கள் எது கெட்ட பழங்கள் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க.